Flipkart ஆப்ல நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்க பே லெட்டரை எப்படி வந்து டீஆக்டிவேட் வந்து பண்றது அப்படின்றத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Flipkart ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே Flipkart பே லெட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பே லெட்டர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அபவுட் Flipkart பே லெட்டர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஹவு டு ஐ க்ளோஸ் மை Flipkart பே லெட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. flipkart.com ஹெல்ப் சென்டர் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹெல்ப் வித் அதர் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே ரிப்போர்ட் அண்ட் எரர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அதரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கான்டாக்ட் அஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்டாக்ட் அஸை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணணும். நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை Flipkart பே லெட்டர் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழில் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் வந்து வரும். ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கஸ்டமர் கேரோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட Flipkart பே லெட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட Flipkartோட பே லெட்டர் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிடுவாங்க. Flipkartல நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பே லெட்டரை எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.